Hi viewers, welcome to Thugil Creations. நான் உங்க ரங்கநாதன். லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் நாம ரோல் செல்ஃப் எப்படி கிரியேட் பண்ணி பஞ்சிங் பிளான் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏற்கனவே பார்டர் எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் எம்போஸ் டிசைன், அந்த எம்போஸில் புட்டா எப்படி வச்சு ரெடி பண்ணுறது, அப்புறம் உடல் ரெடி பண்ணிட்டு முந்திக்கு ரோல் செல்ஃப் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் நாம் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். அப்புறம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆல் செல்ஃப் டிசைன். ஆல் செல்ஃப் டிசைன்னா என்ன, அப்புறம் அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஓவர் பைண்டிங் எல்லாமே நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு ஃப்ளோட் வராது. வி ஷுட் செக் பைண்டிங் ஃப்ளோட்ஸ் இன் எட்ஜஸ். இந்த மாதிரி இந்த சைடு ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக வர பைண்டிங், வெர்டிக்கலாக வரதை நாம் செக் பண்ணியாகணும். நமக்கு ஜரிகை இப்படி வெர்டிக்கலாக தான் போகுது. The ஜரி is woven vertically, so we want to check the vertical binding. Any floats in vertical we should give binding. வெர்டிக்கலாக இருக்கிற ஃப்ளோட்டுக்கு நாம் மேனுவலாக பைண்டிங் கொடுத்துக்கணும். இங்கே இது மார்க்கெட்டில் சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கும், சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். You can get softwares in the market. You can use those softwares for giving float check. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மேனுவலாக பண்ணிக்கணும். ஃபார் ப்ராக்டிஸிங் யூ டூ இட் மேனுவலி. இப்போ நம்ம இதை பைண்டிங் கொடுத்து கிரியேட் பண்ணுறோம். Now we have completed binding for this. You have to check completely the float manually. I have not done because of time restriction. நேரம் இல்லாதால் நான் இந்த பைண்டிங் டோட்டலாக செக் பண்ணல, நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இதை காப்பி பண்ணி நான் அதில் கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்போ வேறு கலராக மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஒயிட், காப்பி. இந்த இமேஜ் சேவ் பண்ணி வச்சுக்கணும். திஸ் மெயின் டிசைன் யூ ஹேவ் டு சேவ் இட் டு டிஃப்ரெண்ட் ஃபைல். And next step you have to copy another file, take a copy of another file and you have to work. ஒரு இமேஜ் ஏற்கனவே காப்பி வச்சுக்கங்க, அடுத்தது இதில் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். I'm going to paste this inside this. இதை கொண்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டை மாற்றிடலாம். ஒரே மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். சைட் கொண்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். 4 சைடுமே அந்த இமேஜ் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். We have to paste the images on 4 sides. நமக்கு இப்போ பெரிய இமேஜோட பைண்டிங் ரெடி ஆயிடுச்சு. Now we have made ready the big image, binding for big image. இப்போ இந்த சின்ன இமேஜுக்கு பைண்டிங் கொடுப்போம். Now we are going to give binding for small image. இது நாம் எப்படி கொடுக்க போகணும் இதில் பாருங்கள். செக் தி சிமுலேஷன். இது நமக்கு பிளைன் வியூவாக கொடுத்துருக்கு. இது நமக்கு பாருங்கள் கெட்டியாக இருக்குது உருவம். இது பாருங்கள் பிளைன் வியூ மாதிரி தெரியுது. இது நமக்கு 4up 1 down 12 நம்ம கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிளைன் வியூவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிளைன் வியூவாகவும் கொடுக்கலாம், இல்லை ரெகுலராக 4up 1 down 12 கொடுக்கலாம். இஃப் யூ see we have given this binding for this big image 4up 1 down 12 and small image
here it is given plain view. இதே ஸ்டைலில் நாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நாம் plain view அப்ளை பண்ண போகிறோம். இதை நாம் ஏற்கனவே தனி இமேஜாக எடுத்துகிட்டு கூட நாம் ஒன்று இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு இதுக்கு நாம் பைண்டிங் கொடுத்துட்டு ரெடி பண்ணலாம். இல்லை அப்படியே plain view கொடுக்குறதா நம்ம இதிலே கொடுத்துக்கலாம். இப்போ plain view எடுத்துகிட்டு நான் அதில் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணால் டோட்டலாக வந்து இந்த சின்ன இமேஜுக்கு க்ரீன் கலர் பைண்டிங் கொடுத்தாச்சு. given plain view binding for the small images. இப்போ கலர் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம தேவையில்லாத கலர் ஒர்க் பண்ணுறோம். we are going to remove the unwanted colors. First outline, next binding for big image. இந்த பைண்டிங் எடுத்துடுறோம். இங்கே இருக்கிற பைண்டிங் எடுத்துடுறோம். அடுத்து இந்த பிளைன் வியூவோட ஒரு கலர் எடுத்துடுறோம். இது எல்லாமே ஒரே கலரை பண்ணிக்கலாம். இப்போ ரிப்பீட் செக் பண்ணுறோம். we are going to check the repeat. Image 1, add border 200 280 கொடுத்துக்கிட்டு ஃபில் பண்ணுறோம். இப்போ நமக்கு 4 சைடுமே ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ஈவனாக இருக்கு. இப்போ இது ஒரு மெத்தடு. இல்லை நாம் இது சாலிடாக கொடுக்கணுன்னா நம்ம அதுவும் கொடுத்துக்கலாம். அன்டூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெத்தடு, இந்த க்ரீனுக்கு மட்டும் இந்த சின்ன இமேஜுக்கு மட்டும் நாம் சாலிட் பைண்டிங் கொடுக்கணும்னா எப்படின்னு பார்த்துக்கலாம். we are going to give solid binding for the small image. இப்போ இந்த சின்ன இமேஜை எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து பைண்டிங் கொடுத்துக்கலாம். some satin image, satin binding, 5 thread satin வந்து கொடுத்துக்கலாம். going to fill the satin binding for this. இதுக்கு எக்ஸ்பேண்ட் செலக்ஷன் கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது, சாரி கான்ட்ராக்ட் செலக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த எட்ஜஸ் மட்டும் டச் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கிறதால நம்ம கொடுக்க தேவையில்ல. இந்த எட்ஜ் மட்டும் நம்ம பைண்டிங்கை டச் பண்ணிக்கலாம். going to touch the edge binding. Instead of giving expand selection, we are doing it manually without giving, because it is small image. சின்ன உருவங்கிறதால நாம் எக்ஸ்பேண்ட் கொடுக்காம மேனுவலாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எட்ஜில் வர பைண்டிங்கெல்லாம் நாம் கலர் பண்ணிக்கலாம். coloring the binding in the edges like this. ஓவரோ செக் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிக்கங்க, எட்ஜிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி. you should check it correctly for edge binding. I am doing it roughly. இப்போ இது ரெடி. இப்போ இந்த கலர் எடுத்துடலாம். இப்போ இந்த பைண்டிங் இருக்குது, அது உருவத்தில் கொடுத்து கூட கலர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதிலே அந்த பைண்டிங்லேயே காப்பி பண்ண போகிறோம். ஏற்கனவே இருக்கிற இமேஜ்லேயே காப்பி பண்ண போகிறோம். இதை பேட்டர்னாக எடுத்துக்கிறேன். நம்பர் 4, இமேஜ் நம்பர் 4. இதில் கொண்டு வந்து இந்த பேட்டர்ன் அதில் ஃபில் பண்ணுறேன். இந்த க்ரீன் கலரை பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டு ஃபில் பண்ணுறேன். I filled the pattern in this green image. ஃபில் பண்ணால் இதோட இமேஜ் நமக்கு வந்துச்சு, பைண்டிங் வந்து நமக்கு உட்காந்துச்சு. now பைண்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். அன்வான்ட் பைண்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தனி கலராக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ரிப்பீட் போட்டு பார்த்துடலாம்.
இதை பேட்டர்னாக எடுத்துக்கிட்டு ரிப்பீட் போட்டு பார்த்துடலாம். இது ஜாயிண்ட் ஆகுது. if you repeat this, it's joining correctly on 4 sides. இப்போ நம்ம பைண்டிங்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஞ்சிங் பேன் இதுலேருந்து பண்ண வேண்டியது தான். இப்போ நமக்கு ஹைட்டு தான் ஹூக்ஸு, விட்டு வந்து கார்ட்ஸ். அதனால் இமேஜ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ரொட்டேட் பண்ணி நம்ம ரிப்பீட் போட்டுக்கலாம். I'm going to rotate the image right side. இப்போ 200 hooks இருக்குது. இன்னும் 200 hooks ஆட் பண்ண போகிறோம். We are going to add 200 hooks and fill the pattern. இந்த பேட்டர்னை எடுத்துக்கிட்டு ரைட் சைட் 200 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன். நமக்கு 2 ரிப்பீட். இப்போ 400 hooks கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Now we have filled another one repeat. Now we are getting 400 hooks. இப்போ 400 hooks வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். going to add extra hooks. எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் நமக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் 14, right side 6. We have left side 14 hooks and right side 6 hooks as extra. இந்த பக்கம் 8 hooks, இந்த பக்கம் 6 hooks வந்து நமக்கு for satin frame. அதாவது கோட்டன்ஸ் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் 8 hooks, இந்த பக்கம் 6 hooks ஆட் பண்ண போகிறோம். 8 left and right 6. இப்போ நாம் ஒயிட்டாக ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா இது வந்து நமக்கு ஜரிகை ஃபைல். நமக்கு 2 நாடாக ஓடும். ஆல் செல்ஃப்னால் நமக்கு பேஸ் துணி பார்டரோட ஒரு துணி ஓடிடும். அப்புறம் வந்து நமக்கு அடுத்த நாடாக வந்து ஜரிகை ஓடும். அதுக்கு தான் நமக்கு இந்த ஃபைல். இப்போ இது வந்து நம்ம ஜரிகை ஃபைல் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது நமக்கு டிசைனோட ஜரிகை ஃபைல். நம்ம பேஸ் துணிக்கு வந்து இன்னொரு ஃபைல் ரெடி பண்ணோம். இப்போ புட்டா வைக்கும்போது நம்ம எப்படி பார்டர் ஃபைல் மேலே தான் புட்டா வைக்கணும், அது மாதிரி தான் நமக்கு உடல் ஃபைல் மேலே புட்டா வைக்கணும். இப்போ நார்மலாக வந்து நமக்கு ஆல் செல்ஃப் அப்படின்னா ஹூக்ஸ் வந்து 656 ஹூக்ஸ் எடுப்பாங்க. நார்மலி ஃபார் ஆல் செல்ஃப் யூ ஹேவ் டு டேக் த லூம்ஸ் ஆர் ரெடி ஃபார் 656 ஹூக்ஸ். 656 ஹூக்ஸ் ரெடியாக இருக்கும். அதில் வந்து 256 ஹூக்ஸ் வந்து ஃபார் பார்டர், 256 ஹூக்ஸ் ஃபார் பார்டர் அண்ட் 400 ஹூக்ஸ் ஃபார் பாடி. 256 பார்டருக்கு யூஸ் பண்ணுவோம், 400 வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பாடி போர்ஷனுக்கு தான் நம்ம இப்போ டிசைன் பார்த்துட்ருக்கோம். பார்டர் வந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண மாதிரி 256 ஹூக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூ ஹவ் சீன் பார்டர் டிசைன். யூ ஹேவ் டு கிரியேட் 256 ஹூக்ஸ் பார்டர் டிசைன் செப்பரேட்லி. அது தனியாக வந்து நம்ம செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நாம் 420க்கு நம்ம ரெடி பண்ணி ஆகணும். இப்போ இந்த பக்கம் 8, அந்த பக்கம் 6 ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாக்ஸ் பஞ்சிங் ஆட் பண்ணணும். பாக்ஸ் பஞ்சிங் வந்து நமக்கு 3 ஹூக்ஸ் ஆட் பண்ண போகணும். அதனால் இப்போ லெஃப்டில் வந்து 3 ஆட் பண்ணிக்கிறேன், ஒயிட்டை திருப்பியும். இன்னும் வந்து 417ல் 420 3 இருக்குது நமக்கு. யூ ஹேவ் டு ஆட் 3 ஹூக்ஸ் ஃபார் பாக்ஸ் பஞ்சிங். நம்ம இது ஆல் செல்ஃப்ங்கிறதால டோட்டலாக நமக்கு 2 நாடாக ஓடும். அதனால் வந்து நம்ம டோட்டலாக பஞ்சிங் வச்சிடணும். ஆஸ் இட் இஸ் ஆல் செல்ஃப் டிசைன், totally it will run for 2 shuttles. So we want to give totally punching for 3 pixel. You have to add 3 pixel left. Okay, now it is 420. இது ஜரிகை ஃபைல். This is ஜரி ஃபைல். இதுக்கு வந்து நாம் பின்னாடி துணிக்கு வந்து நாம் தனி ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நாம் ஒரு நியூ இமேஜ் எடுத்துக்கலாம். விட்த் வந்து 400 280. You have taken the same file as such,
ஜரி ஃபைல் மாதிரி நாம் அதே சைஸுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து ப்ளைன் வியூ கொடுக்குறோம். ஒரு கலராக அவுட் பண்ணிடலாம். ஒன் கலர் ரிமூவிங். திஸ் இஸ் 1 up 1 ப்ளைன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கோயிங் டு ஆட் எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் ஃப்ரேம். அச்சு ஃப்ரேமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் எடுக்க போகிறோம். லெஃப்டில் 8, ரைட்டில் 6. இப்போ அச்சு ஃப்ரேமோட பேட்டர்ன் ஃபில்லிங் த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டார்டிங் ஃப்ரேம். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 8. ஓகே. அப்புறம் பாக்ஸ் பஞ்சிங் 3 ஒயிட் கொடுத்துட்டு 3க்கு இந்த 6 ஹூக்ஸ் இருக்கிறது மிச்சம் இருக்கிறது லெஃப்டில் 3 கொடுத்துட்டு 3 வந்து பாக்ஸ் பஞ்சிங். ரிமைனிங் 6 ஹூக்ஸ் you are giving 3 for white and 3 color for box punching. நமக்கு 420 280 ரெடி. இப்போ சிங்கிள் கலராக பண்ணிக்கங்க. ஓகே. நமக்கு இது 420க்கு 280 இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம டிசைன் போர்ஷன் இருக்குது. இது வந்து நமக்கு டோட்டலாக வந்து நம்ம இந்த அட்டையை யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நமக்கு இது பாருங்கள் டோட்டலாக ப்ளைன் வியூ தான். இது வந்து நம்ம இவ்வளோ அட்டையை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ 420க்கு 280 இதுக்கு போட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு நார்மலாக சிலிண்டரில் 4 சைட்ஸ் இருக்குது. 4 சைடுக்கு ஒரு அட்டை மட்டும் நம்ம போட்டு அதில் கட்டிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளைன் வியூ ஓடிடும். இதுக்கு வந்து நமக்கு 4 கார்ட்ஸ் இருந்தால் போதும். நம்ம ஜரிகை வந்து இப்போ தறி எடுத்துட்டால் ஜரிகை அட்டை வந்து இப்படியே கோத்துக்கணும். இப்போ அண்டர்பிக்கு மாதிரி நமக்கு வந்து இதில் வந்து பண்ண தேவையில்லை. இது பிக் அண்ட் பிக் தறி. நமக்கு ஆல் செல்ஃப்ங்கிறது பிக் அண்ட் பிக் தறியில் தான் நம்ம நெசவு பண்ண போகிறோம். அதனால் இது வந்து நம்ம இந்த டிசைன் ஃபைல் தனியாக வந்து நாம் அட்டை பண்ணிக்கணும். As this is all self file, it is a pick and pick design. We should list the cards accordingly the total image of the jari file. We should not separate it for 2 cylinders. This punching for one side cylinder. இந்த அட்டை வந்து ஒரு சைடு சிலிண்டர் தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு சைடு சிலிண்டருக்கு plain view. For next side cylinder we are going to list this plain cards. இப்போ இவ்வளோ அட்டை தேவையில்லை. this much cards is waste. plain view, if it is plain view, this much card is waste of money. only 4 cards is enough for plain view. இது வந்து நமக்கு காஸ்ட் வேஸ்ட்டுங்கிறதால 4 cards தான் நமக்கு போதும். 4 கார்டை மட்டும் நாம் பஞ்ச் பண்ணி நாம் கொடுத்துட்டா போதும். நாம் அதை பஞ்சிங் கொடுக்கும்போது இதை 2 கலராக பண்ணி கொடுத்துக்க வேண்டியது. எப்பயும் பண்ணுற மாதிரி அப்படியே 2 கலர் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு 4 கார்ட்ஸ் போடுங்கிறதால நம்ம 4 போட்டுக்கலாம். தறிக்காவில் கன்வீனியன்ட் 20 கார்டு வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு 20 கார்டு இருந்தால் போதும். 4 கார்டு வந்து நமக்கு குறைந்தபட்சம் தேவை. நம்ம ஒரு 20 கார்டு மட்டும் எடுத்துக்கிட்டு இதை 2 கலர் பண்ணிக்கலாம். 4 cards is sufficient for viewing this plain view. For convenience of viewer, we are taking 20 cards. இதை 2 கலர் பண்ணிக்கலாம். we are making 2 கலர். இப்போ இந்த ஃபைல் ரெடி. இது வந்து நமக்கு பேசிக் துணி ஃபைலு. இது நமக்கு வந்து ஜரிகை ஃபைல். இது வந்து உடலுக்கு மட்டுமே. this is for body. பார்டர் வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணோம். ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி 256க்கு பார்டர் ரெடி பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் ஏதாவது காட்டுறோம் உங்களுக்கு.
இப்போ இந்த மாதிரி ஒரு பார்டர் இஸ் ஃபார் 268 240 கார்ட்ஸு, அப்புறம் வந்து 268 ஹூக்ஸ், எக்ஸ்ட்ரா ஹூக்ஸோடு சேர்த்து 268. இந்த மாதிரி பார்டர் ஒன்றாமல் இந்த சிலிண்டர் ரெடி பண்ணோம். டோட்டலாக 656 ஹூக்ஸ், 656 ஹூக்ஸ் எடுக்க போகிறோம். அதில் வந்து 256 ஹூக்ஸுக்கு ஒரு கார்ட்ஸு, இந்த மாதிரி பார்டரு, 400 ஹூக்ஸுக்கு நமக்கு இந்த உடல். இது ரெடி பண்ணால் நமக்கு டோட்டலாக வந்து பார்டரும் உடலும் சேர்ந்து வரும். நம்ம ஏற்கனவே வந்து பவர் லூமில் காட்டியிருப்போம். பார்டருக்கு வந்து தனி கார்ட்ஸ் இருக்கும், உடலுக்கு தனி கார்ட்ஸ் இருக்கும், அதனால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தறி நார்மலாக எடுத்துக்கிட்டால் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்டர் கார்டு போடுவாங்க. சின்ன ஜக்கார்டில் வந்து 256 பார்டர் கார்டு ஃப்ரண்ட் சைடில் போட்டுக்குவாங்க. அதே மாதிரி 400க்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த பிளைன் கார்ட்ஸ் போட்டுக்குவாங்க. இந்த பிளைன் கார்டை வந்து நமக்கு 400 ஹூக்ஸில் போட்டுக்குவாங்க. அப்புறம் பேக் சைடில் வரும்போது நமக்கு என்னென்னா ஜரிகை ஃபைல் போட்டுக்குவாங்க. 400ல் வந்து ஜரிகை கார்ட்ஸ் போட்டுக்குவாங்க பேக் சைடில். இதே 256 என்ன பண்ணுவாங்கன்னா எம்டி கார்ட்ஸ் போடுவாங்க. ஏன்னா நமக்கு ஜரி ஃபைல் ஒர்க் ஆகும்போது நமக்கு பார்டர் ஒர்க் ஆகக்கூடாது. அதனால் வந்து 256 பேக் சைடு சிலிண்டரில் வந்து எம்டி கார்டு போட்டோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்டரு அப்புறம் வந்து சாட்டின் ஃப்ரேம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ நமக்கு ஜரிகை மட்டுமே வந்து வேலை செய்யும். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் நாம் பார்டரை தனியாக ரெடி பண்ணிக்கணும், உடலை தனியாக ரெடி பண்ணிக்கணும். உடலில் வந்து 2 பார்ட்டு நமக்கு. இது வந்து பிளைன் வியூவு, இது வந்து ஃப்ரண்ட் சிலிண்டருக்கு, இது டிசைன் போர்ஷன் பேக் சிலிண்டருக்கு. நாம் திருப்பி பிளைன் வியூவுக்கு கார்டு அடிக்க தேவையில்லை. இதை அப்படியே வச்சுக்கிட்டு நாம் அந்த டிசைன் போர்ஷன் மட்டும் எத்தனை அட்டை வேணால் அடித்து அந்த பக்கம் மவுண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வெவ்வேறு டிசைன் வந்து இதிலே வியூ பண்ணிக்கலாம். நாம் இதோட வந்து ஆல் செல்ஃப் டிசைனோட கிளாஸை வந்து நாம் முடிச்சிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருப்பி பார்த்துட்ருக்கோம். ஆல் செல்ஃப் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீனா பார்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை வந்து புதுசாக பார்த்துட்ருக்குங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.